ஏசாயா 51:16 ஆண்டு சொல்கிறார், அவருடைய கரத்தின் நிழல். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தினால் உன்னை மறைக்கிறேன்னு சொல்றார். கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்போ அவருடைய கரத்தின் நிழலே போதுமா நம்மளை பாதுகாக்க? அந்த கரத்தின் நிழலே போதுமா நமக்கு அற்புதங்களை செய்யும்? அந்த கரத்தின் நிழலே போதுமா நம்மள எந்த ஒரு சேதம் இல்லாம அழகா கூட்டி கொண்டு போக? அப்படியாக தேவன் அவருடைய கரத்தை நிழலினால் என்னை மறைக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கார். இப்படியாக உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், பலவீனம் அடையாதீர்கள். உங்களை பாதுகாக்க, உங்களை தற்காக்க, உங்களோடு பேச, உங்களை வழி நடத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நிழல் போதும் உங்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல் அழகாய் சுகபத்திரமாய் உங்களை கூட்டிக் கொண்டு போக. அந்த நிழலினால் மறைவார். நம்ம விசுவாசம் நிறைய தடவை அவிசுவாசத்துல ஆண்டவர் செய்வாரா, அதை செய்வாரா, இப்படி பாதுகாப்பாரா, அப்படி பாதுகாப்பார், நிறைய காரியம் இருந்துட்டு ஓடிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய கரத்து நிழலினால் உன்னை பாதுகாக்க போதுமானவரா இருக்கேன். அது விசுவாசம். ஆண்டுடைய வார்த்தைகளை ஜஸ்ட் நீங்க சோர்ந்து போகும்பொழுது உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ற வார்த்தை எடுத்துக்கூடாது. இது கம்ஃபர்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணப்படும். ஆனா அதுக்கு மாத்திரம் இல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. which means குறைகள் எல்லாம் மாற்றும், தவிப்புகள் எல்லாம் மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுக்க போதுமானதா இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், அவருடைய கரம் போதும் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய. அவருடைய கரம் போதும் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்ய. அவருடைய கரம் போதும் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு செய்து கொடுக்க. அவரே உங்களோடு கூட இருந்து பாதுகாப்பார். எதை குறித்து கவலைப்படாது, எதை குறித்தும் பயப்படாது, எதை குறித்தும் சோர்ந்து போகாது. ஆண்டவர் உங்களை நடத்த போதுமானவரா இருக்கார். எனக்கு பாதுகாக்க ஆள் இல்லையே, பேச ஆள் இல்லையே, இதா இல்ல இல்ல, அவர் போதும். நீங்கள் விசுவாசத்தா போதும். அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ளது, சர்வதிகாரம், சர்வமும் நிறைந்த ஆண்டவராயிருக்கார். அவரை சார்ந்திருந்தால் போதும் அவர் செய்கின்ற மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். அநேக நேரம் ஏன் காரியத்தை பெற்றுக் கொடுக்கல? விசுவாசம் இல்லை. இது வெறும் வார்த்தையை நீங்கள் கடந்து விட்டு போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து விட்டு போகாதீர்கள். அதை உறுதியா நின்று கர்த்தர் கொடுப்பேன்னா அதை வாங்குறவரை உறுதியா ஜெபத்துல தரித்திருந்து வாங்குகிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ அவருடைய கரத்தினா என்னை மறைக்கிறேன்னா எந்த ஒரு சேதம் இல்லாமல், உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நான் மறைப்பேன் ஆண்டவர் சொல்லிக்கிறார்ல. அதனால அந்த வார்த்தை விசுவாசம். ஆண்டவரே நீ மறைக்கிறேன்னு சொன்னீங்கள, என்னை மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. சேதம் இல்லாமல் மறைப்பேன்னு சொன்னீங்களே, அதே போல சேதம் இல்லாமல் என்னை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரேன்ட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம கெஞ்சி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசம், விசுவாசம், விசுவாசத்தோடு கேளுங்க. இப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன், செய்ய போகிற காரியங்கள், செய்ய போகிற அற்புதங்கள், செய்ய போகிற மகிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் ருசிக்க போகிறீர்கள். இப்பொழுதே அதை பெற்றுக் கொடுக்க வருஷ அவனை நோக்கி சொல்றோம். ஆண்டவரே நீங்க மறைப்பேன்னு சொன்னீங்களே, இந்த மறைங்க ஆண்டவரே, ஒரு சேதம் இல்லாமல் கூட்டி கொண்டு போங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனை, இந்த கலக்கம், இந்த சோதனை, கன்ஃபியூஷன், இது எல்லாத்தையும் ஜெயிக்கின்ற இருந்ததை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பலவானின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வதிகாரி உமக்கு ஸ்தோத்திரம், சர்வத்தையும் செய்து முடிக்கும் என் தேவனே, உடைய நாம மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக வேலைக்காக நன்றி. உடைய கரத்து நிழலினால் மறைப்பேன வாக்குப்பட்ட தேவனே, அந்த கரத்து நிழலால் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு தீங்கும் அணுகாதவரே, எந்த ஒரு சேதமும் ஏற்படாதபடி உடைய கரத்து நிழலினால் எங்களை மறைங்க ஆண்டவரே. உடைய நிழல் போதும் ஆண்டவரே, உடைய கரத்து நிழல் போதும் ஆண்டவரே. உடைய கரத்தையே அனுப்பணும்னு அவசியம் அல்ல, உடைய கரத்தின் நிழல் கொஞ்சம் போதும் எங்களை பாதுகாக்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க அத்தனை பெரிய ஆண்டவர், அத்தனை பெரிய மகிமையான பராக்கிரம தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை சார்ந்திருக்கிறோம், உண்மை உறுதியை பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. திகப்பனை கூட இருங்க, ராஜாவை கூட இருங்க, அபிஷேகநாதனை கூட இருங்க, ஆளுகடறிந்தவரை கூட இருங்க. சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்ய போகிற மகிமையான காரியத்திற்காக நன்றி. எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு சேதமும், எந்த ஒரு குறைவும், எந்த ஒரு குற்றமும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் அழகாய் சுகபத்திரமாய் நீ பாதுகாக்க போறமைக்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா ஆசீர்வதிங்க ஐயா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.